சிலருக்கு வந்து கண்டினியூஸா தூங்குவாங்க மேம். எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் இருக்க மாதிரி தெரியாது. ஆனாலும் ஒரு டென்ஷன் ஸ்டேட்லயே இருப்பாங்க. ஒரு அவங்க யோசிக்கிறாங்களான்னு கேட்டா எதுவுமே யோசிக்க மாட்டாங்க. இந்த ஸ்டேட்டுக்கு என்ன மேம் நேம்? ஏன் அப்படி இருக்காங்க? சரி, அவங்களுக்கு ஒரு ஆழ்ந்த தூக்கம் இல்லை அப்படின்னு சொல்லுவோம். தூக்கத்தில் வந்து 4 ஸ்டேஜ் இருக்குது. அதாவது ரேப்பிட் ஐ மூமெண்ட் ஸ்டேஜ்னு நம்ம சொல்லுவோம். இந்த தூக்கத்தோட ஸ்டேஜஸ் எல்லாமே ஒவ்வொன்றுமே வந்து 90 மினிட்ஸ், அதாவது உங்களுக்கு 1.5 hour வந்து ஒரு சேஞ்சஸ் வந்துட்டே இருக்கும். பட் இந்த விஷயம் வந்து ப்ராப்பராக இல்லை. முக்கியமாக நாம் என்ன சொல்லுவோம்னா, வாதம் அதிகமாக இருக்கக்கூடிய நபர்கள், அவங்களுக்கு எப்போவுமே எண்ண ஓட்டம், வாதம் எப்படி காற்று வந்து ஃபாஸ்ட்டாக போயிட்டே இருக்குது, அதே மாதிரி அவங்களுடைய எண்ண ஓட்டம் ஓடிக்கிட்டே இருக்கும். அவங்க செட்டிலே ஆக மாட்டாங்க. ஸோ தூங்குற மாதிரி தான் இருக்கும். ஆனால் எண்ண ஓட்டங்கள் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். அந்த எண்ண ஓட்டங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் இங்கேருந்து இன்னொரு இடத்துல போய் ஒரு காஃபி கப்பை எடுக்கணும்னு நினைக்கிறீங்க. நீங்கள் யோசிக்கிறீங்க, அதை போய் செஞ்சுடுறீங்க. அதுக்கப்புறம் அது உங்களுக்கு ஞாபகம் இருக்குமா? இல்லை இல்லை. ஆனால் இதுவே நீங்கள் இங்கேருந்து நான் ஒரு கடைக்கு போகணும், ஒரு ட்ரெஸ் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க. தொடர்ந்து 10 நாள் வந்து அது மிஸ் ஆகிட்டே இருக்குது. உங்கள் மைண்டில் திருப்பி திருப்பி வரும், ரீகால் ஆகிட்டே இருக்கும். ஸோ நம்ம செய்யாத விஷயங்கள் தான் மீண்டும் மீண்டும் நம்ம மைண்டுக்குள்ளே வந்துட்டே இருக்கும். அப்போது இந்த வாத உடல்நிலை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரே நேரத்தில் நிறைய விஷயத்த யோசிப்பாங்க. அந்த யோசனைகளுமே வந்து செயலாக மாறாது, எதுவுமே ஆக்ஷனாக மாறாது. ஆக்ஷனாக மாறாத போது அவங்களுக்கு மீண்டும் மீண்டும் அது மைண்டுக்குள்ளே வந்துட்டே இருக்கும். அப்போ தூக்கத்தின் போது அவங்களுக்கு முழுசாக செட்டில் ஆகி அவங்க தூங்க மாட்டாங்க. தூக்கத்தை ஆரம்பிக்கிறதே ரொம்ப சிரமமாக இருக்கும். தூங்குனாலும் ஒரு மேலோட்டமான தூக்கமாக தான் இருக்கும். எப்போ எழுப்பினாலும் பட்டுன்னு எந்திரிச்சிருவாங்க. அதே மாதிரி ரொம்பவே வந்து அவங்க மேலோட்டமான ஒரு தூக்கத்திலே இருப்பாங்க. இதனால தான் அவங்களுக்கு காலையில் எழுந்தாலும் கூட ஒரு ஃப்ரெஷ்ஷாகவே இல்லை, நான் நல்லா தூங்கினேன் அப்படிங்கிற ஒரு ஃப்ரெஷ்னஸே இல்லை. அதுக்கு காரணம் வந்து அவங்களுடைய எண்ணம் காற்று மாதிரி அலப்பாஞ்சிட்டு இருக்கும். என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம மைண்டை முதல்ல ஆக்ஷனுக்கு கொண்டு வரணும். நம்ம ஒரு விஷயம் யோசிக்கிறோமா, அதை செய்யணும். செய்ய முடியாத விஷயமா தான் அதுக்கான ஒரு சின்ன ஸ்டெப் எடுத்து வைக்கணும். ஒரு ஃபஸ்ட்டு ப்ராசஸ் என்ன? ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு கடைக்கு போகிறீங்க, ஒரு பொருள் வாங்கணும்னு நினைக்கிறீங்க. ஓகே, அதை நான் எப்போ போகிறேன், எந்த மாதிரி டைமில் போகிறேன் அப்படிங்கிறத நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அது திருப்பி உங்கள் மைண்டுக்குள்ளே வராது. ஸோ இந்த மாதிரி ப்ராசஸை நீங்கள் வந்து உங்களுக்குள்ளே கொண்டு வர்றதோ, இல்லை அந்த விஷயத்தை கரெக்டாக செஞ்சு முடிக்கிறது, இதுதான் உங்களுக்கு அந்த மைண்டுக்கான ஒரு காம்னஸை கொடுக்கும். அலர்ட்னஸ் குறைய ஆரம்பிக்கும். நல்ல இரவு தூக்கம் இருக்கும்.